بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணித்திற்குரியவர்களே, ஃபிக்கின் கடைசி வகுப்பில் இமாமுக்கு பின்னால் பின்பற்றி தொழுபவர் மஅ்மூம், இவரும் அவசியம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். எப்படி தனிமையில் தொழுகும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது அவசியமோ, அதேபோல் இமாமுக்கு பின்னால் பின்பற்றி தொழுதாலும் அந்த நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது இமாம் மீது எப்படி அவசியமோ கடமையோ அதேபோல் மஅ்மூம் மீதும் கடமை. ஏனெனில் ரசூல் அவர்கள் பொதுவாக தான் சொல்லியிருக்கிறார்கள், எவர் ஒருவர் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை இல்லை. எனவே இதிலிருந்து தெளிவான ஒரு ஆதாரம், மஅ்மூம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தேவையில்லை அல்லது ஓதாமல் இருந்தாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லும் விதத்தில் தெளிவான ஆதாரம் ஏதேனும் கிடைத்தால் மட்டுமே தான் விதிவிலக்காக என்ன செய்ய முடியும், மஅ்மூம் ஓத தேவையில்லை என்று சொல்ல முடியும். ஆனால் அத்தகைய ஆதாரம் எதுவும் கிடையாது. எனவே மஅ்மூம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். ஆம், ஓரிடத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமலும் மஅ்மூமுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஓரிடத்தில் மட்டுமே சொல்லலாம். அந்த ஓரிடம் என்ன? மஅ்மூம் இமாமை ருக்கூவிலே பார்க்கிறார். மஅ்மூம் தொழுவதற்காக வருகிறார். வந்து பார்க்கும் பொழுது இமாம் அவர்கள் ருக்கூவில் இருக்கிறார். எனவே ருக்கூவில் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் தஹ்ரீமாவை சொல்லிவிட்டு தொழுகையை ஆரம்பித்து ருக்கூவில் சேர்ந்து விடுகிறார். எனவே இந்த நேரத்தில் ருக்கூவில் சேர்ந்த இந்த மஅ்மூம் அந்த ரக்காத்தை கணக்கிடுவதா இல்லையா? ஏனெனில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு உடனே ருக்குவுக்கு சென்று விட்டால், இடையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் இருக்க இந்த ரக்காத்தை கணக்கிடுவதா இல்லையா என்று பார்க்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமலும் இந்த இடத்தில் மட்டுமே அந்த மஅ்மூமுடைய அந்த ரக்காத் அங்கீகரிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்தில் மட்டுமே அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்கிற அந்த ருக்குனை அந்த மஅ்மூமுக்காக மன்னித்து விடுகிறான். இதற்கான ஆதாரம் என்ன? ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த விதிவிலக்கை நாம் குறிப்பிடுகிறோமே தவிர, ஆதாரம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஹதீஸ் நாம் என்ன செய்திருப்போம்? ரசூல் அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார், எவர் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை இல்லை. ஏன் அந்த ஹதீஸை தான் அடிப்படையாக வைத்து நாம் என்ன சொல்லியிருப்போம்? இவருடைய அந்த ரக்காத் ஆகாது, அந்த ரக்காத்தை கணக்கிடக்கூடாது, அடுத்த ரக்காத்துகளை தான் என்ன செய்ய வேண்டும், கணக்கிட வேண்டும் என்று சொல்லியிருப்போம். ஆனால் இந்த நேரத்தில் ருக்குவில் பார்க்கிறார், அல்லது ருக்குவுக்கு சற்று முன்பு வந்து அல்லாஹ் அக்பர் என்று இமாமோடு சேர்கிறார். ஆனால் சேர்ந்த அடுத்த சில வினாடிகளிலேயே இமாம் அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு சொல்லிவிட்டால் இவரால் என்ன செய்ய முடியாது? ஃபாத்திஹாவை முழுமையாக ஓதிவிட்டு ருக்குவிலே போய் சேர முடியாது. எனவே இத்தகைய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரக்காத்தை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமலும் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு ஆதாரம் என்ன? அபூ தாவூதின் 893வது ஹதீஸ். அதில் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், இதா ஜித்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு வந்தால், வனஹ்னு சுஜூத், ஜமாத்தாக தொழக்கூடிய நாம் சஜ்தாவில் இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகையில் வந்தால், ஃபஸ்ஜுது, நீங்களும் சஜ்தா செய்து கொள்ளுங்கள், வலா தஅத்தூஹா ஷைஅன், சஜ்தாவில் வந்து சேர்ந்தால் அதை என்ன செய்ய வேண்டாம், ரக்காத்தாக கணக்கிட வேண்டாம். அது கூடுதலான ஒரு நன்மை உங்களுக்கு. அதை ரக்காத்தில் சேர்க்கக்கூடாது. அடுத்துதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? லுஹர் தொழுகையாக இருந்தால் உதாரணத்திற்கு அடுத்து 4 ரக்காத்து நீங்கள் தொழ வேண்டும். 4 ரக்காத் தொழுவதற்கு முன்பு இமாம் சஜ்தா செய்யும்போது வந்து சேர்ந்து ஓரிரண்டு சஜ்தாவை நீங்கள் செய்திருப்பீர்களே, அது தொழுகையில் சேராது. ஆனால் அது கூடுதலான ஒரு சில செயல்கள், இமாமோடு 2 சஜ்தா அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. ஆனால் மற்றபடி அதை என்ன செய்யக்கூடாது, ரக்காத்தாக கணக்கிடக்கூடாது. இன்னொரு அறிவிப்பிலே ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஹதீஸில் வந்த விஷயம் என்ன? ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், இமாமை நீங்கள் நிற்பதாக கண்டால் உடனே என்ன செய்யுங்கள், கியாமில் உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சேர்ந்து விடுங்கள்.
இமாமை ருக்கு செய்வதாக நீங்கள் கண்டால் உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ருக்குவில் சேர்ந்து விடுங்கள். இமாமை சஜ்தா செய்வதாக கண்டால் சஜ்தாவில் நீங்கள் சேர்ந்து விடுங்கள். மேலும் சஜ்தாவில் சேர்ந்தால் அதை ரகாத்தாக கணக்கிடாதீர்கள் என்று சொன்னார்கள். 3 விஷயங்களை குறிப்பிடுகிறார். இமாமை நிற்பதாக கண்டால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கியாமில் சேர்ந்து விட வேண்டும். ருக்குவில் கண்டால் ருக்குவிலும் சேர்ந்து விட வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது. அடுத்த ரக்காத் எழுந்து இமாம் நின்ற பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லலாம் என்று பலர் என்ன செய்வார்கள், காத்திருப்பார்கள். அப்படி காத்திருக்க கூடாது. எந்த நிலையில் இமாமை பார்க்கிறோமோ அதே நிலையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் தஹ்ரீமா சொல்லிவிட்டு சேர்ந்து விட வேண்டும். எனவே ரசூல் அவர்கள் 3 விஷயங்கள் இங்கு குறிப்பிடுகிறார். கியாமில் இமாமோடு சேர்வது, ருக்குவில் இமாமோடு சேர்வது, மூன்றாவதாக சஜ்தா நிலையில் இமாமோடு சேர்வது. ஆனால் அதில் ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்கள், சஜ்தாவை ரக்காத்தாக கணக்கிடாதீர்கள். என்ன அர்த்தம்? ருக்குவில் சேர்ந்தால் அதை ரக்காத்தாக கணக்கிடலாம், கியாமில் சேர்ந்தால் சந்தேகமே இல்லை, கியாமில் சேர்ந்து அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியிருப்பார். எனவே கணித்திற்குரியவர்கள், இந்த ஹதீஸின் அடிப்படையில் பல அறிஞர்கள் ருக்குவில் இமாமோடு சேர்ந்து விட்டால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமலும் இன்ஷா அல்லாஹ் அந்த ரக்காத் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபாத்திஹா சூரா இல்லாமலும் அந்த ரக்காத்தை ஏற்றுக்கொள்வான் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பல அறிஞர்கள், குறிப்பாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனியாக ஒரு நூலை தொகுத்திருக்கிறார் என்று சொன்னோம். அவர் இந்த விஷயத்திலும் சொல்கிறார், அந்த ரக்காத்தை கணக்கிடக்கூடாது, கணக்கிடாமல் அந்த ஒரு ரக்காத்தை மறுபடியும் தொழ வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி 2 வகையான கருத்துகள் உண்டு. ஆனால் முதல் சொன்ன அந்த கருத்துக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் ருக்குவில் சேர்ந்தால் அது ரக்காத்தாக கணக்கிடலாம். அடுத்ததாக மஅ்மூம், பின்னால் நின்று தொழக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஜமாத் தொழுகையில் இமாம் அவர்கள் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று சொன்னால் ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஆமீன் என்று சொல்ல வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை. எல்லோரும் சொல்கிறார்கள் வலத்தாலீனுக்கு பிறகு ஆமீன் சொல்ல வேண்டும். அது வலியுறுத்தப்பட்டது, கடமை இல்லை, வலியுறுத்தப்பட்டது, நன்மை கிடைக்கும். அந்த நேரத்தில் பிரார்த்தனைகள், மலக்குமார்களும் ஆமீன் என்று சொல்லிவிட்டால் அந்த நேரத்திலே நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே கணித்திருக்கிறவர்களே, ஆமீன் என்று சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ஆமீன் என்பதை மௌனமாக சொல்ல வேண்டுமா அல்லது சப்தமாக சொல்ல வேண்டுமா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் மஅ்மூம் இமாமை குறித்து நாம் சொல்லியிருக்கிறோம், இமாம் சப்தமாக சொல்ல வேண்டும். ஏனெனில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஆமீன் என்று சொல்லும் போது நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள். எனவே இமாம் ஆமீன் என்று சொல்வது நமக்கு எப்படி தெரியும்? மௌனமாக சொன்னால், சப்தமாக சொன்னால் தானே இமாம் ஆமீன் சொல்கிறார், நாமும் சொல்ல வேண்டும் என்று தெரியும். எனவே அந்த அடிப்படையில் சப்தமாக தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். அதே போன்றுதான் மஅ்மூமும் ஆமீன் என்று சப்தமாக சொல்வதுதான் ஹதீஸுக்கு நெருக்கமான, சுன்னத்துக்கு நெருக்கமான கருத்து என்று படுகிறது. என்ன காரணம்? அதே ஹதீஸ் தான், அதே ஹதீஸ். ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்கள், இமாமை ஆமீன் என்று சொல்வதாக நீங்கள் கேட்கும் பொழுது நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள். இமாம் ஆமீன் என்று கூறினால் நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது புகாரியின் 780வது ஹதீஸ். எனவே மௌனமாக சொல்வதாக இருந்திருந்தால் ரசூல் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இமாம் ஆமீன் என்று சொல்ல நீங்களும் ஆமீன் என்பதை மௌனமாக சொல்லுங்கள் என்று சொன்னால்தான் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஆமீன் என்பதை ஒரு மஅ்மூம் சப்தமாக சொல்லக்கூடாது, மௌனமாக சொல்ல வேண்டும். ஆனால் ரசூல் அவர்கள் அப்படி சொல்லவில்லையே. மௌனமாக சொல்லுங்கள் என்கிற வார்த்தை இல்லை. அப்படி இருக்க மௌனமாக சொல்ல வேண்டும் என்கிற கருத்து சரியான கருத்து கிடையாது. சொல்லுங்கள் என்று சொன்னால் எப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும்? சப்தமாக சொல்வதுதான். மௌனமாக சொல்வதாக இருந்தால் மௌனமாக சொல்லுங்கள் என்று ரசூல் சொல்லியிருக்க வேண்டும். எனவே கணித்திற்குரியவர்களே, ஆமீன் சப்தமாக சொல்வது என்பதுதான் சரியான கருத்து. சரி, மஅ்மூம் இமாமோடு சேர்ந்து தொழுகிறார். ஒரே ஒரு மஅ்மூம் மட்டுமே இருக்கிறார். பெரிய ஜமாத் இல்லை, நிறைய பேர் இல்லை. இவர் ஒருவர், இமாம் ஒருவர், 2 பேர் மட்டுமே இருக்கிறார். இப்படி இருக்க எங்கு நிற்பது இமாம்? இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்க வேண்டும். சஃப்புகளை குறித்து பேசும் பொழுது நான் மறந்துவிட்டேன். எனவே ஒரு நபர் இமாமோடு 2 பேர் மட்டுமே சேர்ந்து தொழுதால் ஒரே ஒரு மஅ்மூம் எங்கு நிற்பது? இந்த விஷயத்தில் நாம் பொதுவாக என்ன பார்க்கிறோம்? ஒரு அடி, சிறிதளவு இமாம் முன்னே நிற்பார். அந்த ஒரு தனியாக நிற்கக்கூடிய மஅ்மூம் என்ன செய்வார்? பின்னாடி நிற்பார். அல்லது இடம் பத்தவில்லை என்று சொன்னாலும் பல பள்ளிவாசல்கள் என்ன செய்வார்கள்? இமாமோடு சேர்ந்து நிற்பார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் இமாம் சற்று முன்பு
தள்ளி நிற்பார்கள் இமாம் என்று தனிமைப்படுத்தி காட்டும் விதத்திலே. ஆனால் கணித்திற்குரியவர்களை இப்படி சற்று முன்னாடி நிற்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது தனி நபரோடு ஒரு இமாம் தொழுதாலும் சரி, அல்லது இடம் இல்லை என்கிற அடிப்படையில் இமாமோடு சேர்ந்து ஒரு சஃப்பை உருவாக்கும் பொழுது அந்த நேரத்தில் இமாம் சற்று முன்பு தள்ளி நிற்பதாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுக்கும் ஆதாரம் இல்லை. மாறாக என்ன செய்ய வேண்டும்? சமமாக தான் நிற்க வேண்டும். இந்த இரண்டு நேரங்களிலும் தனியாக ஒருவரோடு தொழுதாலும் சரி, அல்லது இடம் பற்றாக்குறையின் காரணமாக இமாமோடு சேர்ந்து சஃப்பு நிற்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் சரி, சின்ன பள்ளிவாசல்களிலே அல்லது கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் சமமாக தான் ஒரே சஃப்பு மாதிரி எப்படி மஅ்மூம் நிற்பார்களோ அதே மாதிரி தான் நிற்க வேண்டும். ஏனெனில் சற்று முன்னே நிற்க வேண்டும் என்கிற இந்த சட்டத்தை ரசூல் அவர்கள் எந்த ஒரு ஹதீஸிலும் சொல்லித்தரவில்லை. எந்த ஒரு ஹதீஸிலும் ரசூல் அவர்கள் சொல்லித்தரவில்லை. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்ன ஒரு அறிவிப்பை நாம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறோம். ரசூல் அவர்கள் இரவு தொழுகையை தொழுது கொண்டிருக்க இப்னு அப்பாஸ் அவர்கள் ரசூலுக்கு இடதுபுறம் வந்து நின்றார்கள். அப்போது ரசூல் அவர் என்ன செய்தார்கள்? பின்புறத்திலிருந்து கையை இழுத்து, வலது கையை பின்புறத்திலிருந்து இழுத்து இப்னு அப்பாஸுடைய காதை பிடித்து, அவர் சிறுபிள்ளையாக இருந்தார்கள், 10-11 வயது இருந்திருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய காதை ரசூல் அவர்கள் பிடித்து பின்புறத்திலிருந்து முதுகிலிருந்து ரசூல் அவர்கள் இப்னு அப்பாஸை இழுத்து வலதுபுறம் கொண்டு வந்தார்கள். இதே வலதுபுறம் நின்று நான் தொழுதேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த நேரத்தில் ரசூல் அவர்கள் சற்று முன்பு, இப்னு அப்பாஸ் சற்று பின்பு நின்றிருந்தார், நிச்சயமாக சஹாபா பெருமக்கள் என்ன செய்திருப்பார்கள்? இதை தெளிவாக சொல்லியிருப்பார்கள். இருவர் இப்படி தொழுதால் இமாம் சற்று முன்பு தள்ளி நிற்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யாரும் இப்படி அறிவிக்கவில்லை, எந்த ஒரு ஹதீஸும் இப்படி வரவில்லை. எனவே வரிசை சஃப் என்று சொன்னால் என்ன? எல்லோரும் சமமாக நிற்பதுதான் சஃப். எனவே இருவர் சேர்ந்து தொழுதாலும் சஃப் என்றுதான் வார்த்தைகள் வந்திருக்கிறது அறிவிப்புகளில். சற்று தள்ளி நிற்க வேண்டும் என்கிற செய்தி வராத காரணத்தினால் அதை தவிர்த்தாலே சிறந்தது இன்ஷா அல்லாஹ். அதே போல் பெண்களில் ஒரு பெண் இமாமத்து செய்தால், பெண்களுக்கு தொழுகையை ஒரு பெண்ணே நடத்தினால் இதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களுக்கு தொழுகையை நடத்துவார்கள். ஸோ பெண்களுக்கு பெண் என்ன செய்யலாம்? இமாமத்து செய்யலாம். பெண் என்ன செய்யக்கூடாது? ஆண்களுக்கு இமாமத்து செய்யக்கூடாது, அனுமதி இல்லை. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பெண் ஆண்களுக்கு இமாமத்து செய்யக்கூடாது, தொழுகை ஆகாது. ஆனால் பெண்களுக்கு ஒரு பெண் என்ன செய்யலாம்? இமாமத்து செய்யலாம். அந்த நேரத்தில் இடம் விசாலமாக இருந்தாலும் சரியே, இடம் பற்றாக்குறை இருந்தாலும் சரியே, எந்த நிலைமையாக இருந்தாலும் ஒரு பெண் இமாம் என்ன செய்யக்கூடாது? தனியாக முன்னால் நிற்கக்கூடாது. மாறாக சஃபோடு சேர்ந்து தான், சரிசமமாக தான் இமாமத்து செய்யக்கூடிய பெண்ணும் சேர்ந்து நிற்க வேண்டும். இதற்கான ஆதாரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களுக்காக ஜமாத் தொழுகையை நடத்தும் போது சரி சமமாக தான் சஃபில் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பைஹக்கி என்கிற நூலின் 3வது பகுதியில் 131வது ஹதீஸ். இது ஒரு சில சட்டங்கள் இமாம் மஅ்மூம் சம்பந்தமாக. அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான விஷயம், சட்டம். அது என்ன? ஜமா கசர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். ஜமா கசர், இதை பொதுவாக மக்கள் ஜம்மு கசர் என்று சொல்வார்கள். அது ஜம்உ வ கசர் அப்படி இருக்கு, சேர்த்து ஜம்உ கசர் என்று குறிப்பிடுவார்கள். இதில் ஜம் என்று சொன்னால் என்ன? இணைத்தல் என்பது அர்த்தமாகும். எனவே இந்த சட்டத்தில் ஜம் என்பதற்கு என்ன அர்த்தம்? லுஹர் மற்றும் அசர் தொழுகையை சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுவது. லுஹர் நேரத்தில் அசரை முற்படுத்தி தொழுவது. இப்படி லுஹர் நேரத்தில் அசரை முற்படுத்தி தொழுதால், இணைத்து தொழுதால், இரண்டு தொழுகை ஒரே நேரத்தில், இதை ஜம்உ தக்தீம் என்று சொல்வார்கள். ஜம்உ தக்தீம், லுஹருடைய நேரத்தில் தொழுதிருக்கிறீர், அசரை முற்படுத்தி இருக்கிறீர், லுஹருடைய நேரத்தில் அசரையும் சேர்த்து தொழுது விடுவது, இதை ஜம்மு தக்தீம். சரி, லுஹர் நேரத்தில் லுஹரை தொழுகாமல் அசர் நேரத்தில் லுஹர் தொழுகையை முன்னரே முதலாவதாக நிறைவேற்றி பிறகு அசர் தொழுகை நிறைவேற்றுவது. அசர் தொழுகை நேரத்தில் லுஹர் அசர் இரண்டையும் இணைத்து தொழுவது. இப்படி அசர் தொழுகை நேரத்தில் லுஹரை பிற்படுத்தி தொழுதால் இதை ஜம்மு தஅkhீர் என்று சொல்வார்கள். எனவே ஜம் என்று சொன்னால் லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவது. லுஹர் நேரத்தில் அசர் அல்லது அசர் நேரத்தில் லுஹர், முற்படுத்தியோ பிற்படுத்தியோ. அதே மாதிரி
மகரிப் இஷா இந்த இரண்டு தொழுகை இணைத்து தொழுவது. மகரிப் தொழுத பிறகு இஷாவை முற்படுத்தி தொழுவது, இது ஜம்மு தக்தீம். அல்லது மகரிப் நேரத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்கிறது, தவிர்க்க முடியாத ஒரு வேலை, அந்த நேரத்தில் சரி இஷா நேரத்தில் மகரிப் தொழுது பிறகு இஷாவையும் தொழுது கொள்ளலாம் என்று இப்படி தொழுதால் இது ஜம்மு தாஹீர், பிற்படுத்தி தொழுவது. எனவே இப்படி ஜமா என்பது இந்த 4 தொழுகைக்கு மட்டுமே பொருந்தும். அதுவும் எப்படி? ஜொஹர் அசரை இணைப்பது, மகரிப் இஷாவை இணைத்து தொழுவது. இந்த ஜமா என்கிற சட்டம் எதுக்கு பொருந்தாது? ஃபஜர் தொழுகையையும் ஜொஹர் தொழுகையை இணைத்து தொழுவது, ஃபஜர் ஜொஹர் இப்படி இணைப்பது கூடாது. அதே மாதிரி அசர் தொழுகையை மகரிபோடு இணைப்பது, இதுவும் கூடாது. அல்லது இஷா தொழுகையை ஃபஜர் நேரத்தில் சேர்த்து தொழுவது, இதுவும் கூடாது. ஜமா என்கிற சட்டம் லுஹர் அசர் மற்றும் மகரிப் இஷா இப்படிதான் இருக்கிறது. சரி, கசர் என்றால் என்ன? கசர் என்றால் 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தாக தொழுவது, 2 ரக்காத்தை குறைத்து 2 ரக்காத்தை மாத்திரம் தொழுவது. சரி, இந்த சட்டம் கசர் என்கிற சட்டம் எந்த தொழுகைக்கு பொருந்தும்? லுஹர் அசர் மற்றும் இஷா. மகரிப் தொழுகையை குறைத்து தொழுவதெல்லாம் கூடாது. லுஹர் அசர் மற்றும் இஷா தொழுகை 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழுவது. சரி, இப்போ இரண்டையும் தனித்தனியாக பார்க்கலாம். முதலாவதாக கசர், கசருடைய சட்டங்கள். கசர் என்றால் என்ன சொன்னோம்? கசர் என்றால் 2 ரக்காத்து தொழுகையை 4 ரக்காத்து தொழுகையை 2ஆக தொழுவது, 2 ரக்காத்தை விட்டு விடுவது, குறைத்து தொழுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்ததாக புகாரியின் 1090 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார், அஸ்ஸலாத்து அவ்வலு மா ஃபுரிதத் ரக்அத்தைனி. முதலாக தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சுடியா, மிஅராஜ் சம்பவத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்போது 2 ரக்காத்து தான் கடமையாக்கப்பட்டது. ஐவேளை தொழுகையும் 2 ரக்காத்துகள். அப்படி பிறகு என்ன சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபஅக்ரத் ஸலாத்து ஸஃபரி வ உத்திம்மத் ஸலாத்துல் ஹதரி. பிறகு பயணத் தொழுகை அப்படியே நீடித்தது, 2 ரக்காத்தாக இருக்கிறது. ஆனால் சொந்த ஊரில் இருந்தால் அத்தகைய நேரத்தில் 2 ரக்காத்தை சேர்த்து தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டிவிட்டான். அதில் எந்தெந்த தொழுகை இப்படி அல்லாஹ் கூட்டினான் என்பது நமக்கு தெரியும், லுஹர் அசர் மற்றும் இஷா தொழுகை. எனவே கசர் என்றால் குறைத்து தொழுவது என்பதற்கான இது ஆதாரம். சரி, இப்படி லுஹர் அசர் மற்றும் இஷா தொழுகையை 4 ரக்காத்தாக தொழுகாமல் 2 ரக்காத்தாக தொழுவது, இது எப்போது அனுமதிக்கப்படும் என்று சொன்னால், இது பயணம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம். பயணத்தில் மட்டுமே கசர் 2 ரக்காத்தை குறைத்து தொழுவது என்கிற சட்டத்தை என்ன செய்ய முடியும்? அமல்படுத்த முடியும். ஊரில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் 4 ரக்காத் தொழுகை 2ஆக தொழக்கூடாது. எனவே இது பயணம் சம்பந்தப்பட்ட பிரத்யேகமான சட்டம். சரி, பயணம் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பயணித்தால் இந்த கசர் என்கிற சட்டத்தை அமல்படுத்த முடியும், 2 ரக்காத்தாக தொழ முடியும்? இதை குறித்து பெரும்பாலான அறிஞர்கள் 80 கிலோமீட்டர் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த காலத்தில் சொன்ன ஃபர்சக் 3 ஃபர்சக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில அறிவிப்புகளில் வந்த வார்த்தை, ரசூல் அவர்கள் பயணித்த ஒரு பயணத்தில் ரசூல் அவர்கள் கசர் செய்தார்கள். எவ்வளவு தூரம் ரசூல் அவர்கள் பயணித்து கசர் செய்தார் என்று சஹாபா பெருமக்கள் சொல்லும்போது 3 ஃபர்சக். அந்த 3 ஃபர்சக்கை இன்றைய கால அளவுப்படி சொல்வதாக இருந்தால் 80 கிலோமீட்டர். எனவே 80 கிலோமீட்டர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு 80 கிலோமீட்டர் தூரமாக நீங்கள் சென்று விட்டால் அங்கிருந்து என்ன செய்யலாம்? தொழுகை நேரங்கள் வரும் பொழுது லுஹர் அசர் மற்றும் இஷா தொழுகை 2-2ஆக தொழுகலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சரியான கருத்து என்னவென்று சொன்னால், 80 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 30 என்று என்ன செய்ய முடியாது? கசர் செய்வதற்கான இந்த தொலைவை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனெனில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ரசூல் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள், கசர் செய்தார்கள். இப்போ அந்த பயணத்தில் ரசூல் அவர்கள் 80 கிலோமீட்டர் தூரமாக சென்றிருந்தார். அதைவிட குறைவான தூரத்தில் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கசர் செய்யவில்லை என்கிற ஆதாரம் ஏதாவது இருக்கா? இல்லை. அந்த பயணத்தில் அந்த சஹாபி ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அந்த சம்பவத்தில் ரசூல் அவர்கள் யதார்த்தமாக போன அந்த தூரம் என்ன? 80 கிலோமீட்டர். எனவே அந்த பயணத்தை வைத்து என்ன செய்ய முடியாது? 80 கிலோமீட்டர் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனெனில் ரசூல் அவர்கள் என்ன சொல்லவில்லை? 3 ஃபர்சக்கை தாண்டி சென்றால் நீங்கள் கசர் செய்யுங்கள்,
3 ஃபர்சக் அதாவது 80 கிலோமீட்டருக்கு உள்ளேயே நீங்கள் இருந்தால் கசர் செய்யக்கூடாது என்று ரசூல் சொல்லவில்லை. எனவே கணித்திற்குரியவர்களே, ரசூல் செய்த ஒரு பயணத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏனெனில் அதைவிட அதிகமான தூரத்தையும் ரசூல் அவர்கள் பயணித்திருக்கிறார், குறைவான தூரத்திலும் ரசூல் அவர்கள் கசர் செய்திருப்பார், சொல்ல முடியாது. எனவேதான் பயணம் என்று வழக்கத்தில் மக்கள் எதை பயணம் என்று கருதுகிறார்களோ அந்த நேரத்தில் தான் கசர் என்பது அனுமதிக்கப்படும். ஒரு காலகட்டம் இருந்திருக்கும், 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பயணித்தாலும் அதை பயணம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் நடந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், எந்த ஒரு வாகனமும் இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் நடந்து ஒரு 20 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டர் போனாலே அது என்ன அந்த மக்களுக்கு அந்த காலத்தில் பயணம். ஆனால் இன்று அப்படி இல்லை. இன்று பல வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு 50 கிலோமீட்டர் 80 100 கிலோமீட்டர் போனாலும் சில சமயம் பயணமாக கருத மாட்டார்கள். இன்னும் அப்படி இருக்க இதை இத்தனை கிலோமீட்டர் அத்தனை கிலோமீட்டர் என்று குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக வழக்கத்தில் மக்கள் எதை பயணம் என்று கருதுவார்களோ அவ்வளவு தூரம் போனால் என்ன செய்யலாம், கசர் செய்யலாம். சரியா? எனவே கணித்திற்குரியவர்களே, ஒரு காலகட்டத்தில் 30 கிலோமீட்டர் தாண்டி போனாலே பயணம் என்று மக்கள் சொல்லி வந்திருப்பார்கள். அந்த காலத்தில் 30 கிலோமீட்டர் தாண்டி போனாலே கசரை அமல்படுத்தலாம் அந்த சட்டத்தை. ஆனால் இன்று 80 90 100 கிலோமீட்டர் தாண்டி போனால்தான் மக்கள் அதை பயணமாக கருதுகிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு என்ன செய்ய வேண்டும், அவ்வளவு தூரம் தாண்டி போனால்தான் கசரை அமல்படுத்த வேண்டும். ஒரு காலகட்டம் வரலாம், அந்த காலத்தில் 150 கிலோமீட்டர் பயணித்தாலும் பயணமாக மக்கள் கருத மாட்டார்கள். சர்வசாதாரணமாக தினக்கும் அவ்வளவு தூரம் போயிட்டு வருவது சாதாரணமாக மாறிவிடலாம் ஒரு காலத்தில். இன்னும் அந்த காலத்தில் இந்த 80 கிலோமீட்டர் எல்லாம் பயணமாக இருக்காது, 150 என்று மாறலாம். அல்லாஹு ஆலம். எனவே கணித்திருக்கிறவர்களே, மக்கள் வழக்கத்தில் எதை பயணம் என்று கருதுகிறார்களோ அவ்வளவு தூரம் சென்றால் என்ன செய்யலாம், கசரை செய்யலாம் என்பது சரியான கருத்து. சரி, அடுத்ததாக இந்த கசருடைய சட்டம் என்ன? அவசியம், பயணத்தில் இருக்கும் பொழுது அவசியம் 2 ரக்காத்து தான் தொழ வேண்டுமா அல்லது விரும்பினால் 2 ரக்காத் குறைத்து தொழ வேண்டுமா என்று சொன்னால் இதில் 2 வகையான கருத்துகளும் உண்டு. சில அறிஞர்கள் 2ஆக தான் தொழ வேண்டும் பயணத்தில் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் 2ஆக தொழுவது என்பது அனுமதிக்கப்பட்டதை தவிர 2ஆக தான் தொழ வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஆம், நிச்சயமாக 4 ரக்காத் தொழுவதை விட 2 என்று குறைத்து தொழுவது சிறந்தது. ஏனென்றால் ரசூல் அவர்கள் செய்திருக்கிறார். ஒவ்வொரு பயணத்திலும் ரசூல் அவர்கள் 2 ரக்காத்துகளாக குறைத்து தான் தொழுதிருக்கிறார். எனவே 2ஆக கசர் செய்து தொழுவது சிறந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக இந்த கசருடைய கால அளவு என்ன? எத்தனை நாட்கள் கசர் செய்யலாம்? இதுக்கு ஏதாவது அளவு இருக்கிறதா என்று சொன்னால் கணித்திருக்கிறவர்களே, இந்த பயணம் என்பதை 2 வகையாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒரு வகை என்ன, பயணத்தில் இருக்கிறீர், பயணித்துக் கொண்டு இருக்கிறீர். சரியா? நடந்து செல்வது, வாகனத்தில் செல்வது என்று பயணித்துக் கொண்டிருக்கிறீர். எனவே இந்த பயணம் என்பது ஒரு ஊரை நாடி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர், வழியில் இருக்கிறீர் பயணத்தில். எனவே அது எத்தனை நாட்கள் நீங்கள் பயணித்தாலும் நீங்கள் கசர் செய்யலாம், இதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த காலத்தில் உதாரணத்திற்கு மக்காவில் இருந்து எகிப்துக்கு செல்வதற்கு 3 மாசம் என்று சொன்னால் 3 மாசம் பயணித்துக் கொண்டே இருப்பார்களே, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக. எனவே இந்த 3 மாசமும் அவர்கள் என்ன செய்யலாம், கசர் செய்யலாம். இன்று பொதுவாக அவ்வளவு நாட்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பயணிக்க மாட்டார்கள். கப்பல்களில் பயணம் செய்தாலே தவிர அல்லது வெகு தூரம் ட்ரெயினில் பயணித்தாலே தவிர. உதாரணத்திற்கு ட்ரெயினில் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணிப்பதற்கு அந்த பயண நாட்களே 4 நாட்கள் 5 நாட்கள் 6 நாட்கள் 7 நாட்கள் என்று சொன்னால் 7 நாட்களும் என்ன செய்யலாம், கசர் செய்யலாம். சரி, கப்பலில் ஒரு நபர் என்ன செய்கிறார், பயணிக்கிறார். அந்த கப்பலில் எந்த ஊரை நாடி போகிறாரோ 1 மாதம் ஆகும் என்று சொன்னால் 1 மாதமும் பயணத்தை என்ன செய்யலாம், கசர் செய்யலாம். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆம், பயணத்தின் 2வது வகை என்ன, நீங்கள் நாடி சென்ற அந்த ஊரை அடைந்து விட்டீர், அந்த அந்நிய ஊரில் இருக்கிறீர்கள். எனவே அந்த அந்நிய ஊரில் இருக்கும் பொழுதும் ஒரு வகையில் நீங்கள் என்ன, பயணிதான், பயணத்தில் தான் இருக்கிறீர்கள், ஆனால் ஒரு ஊரில் தங்கி இருக்கிறீர்கள். எனவே இந்த நேரத்தில் கசர் செய்யலாமா கூடாதா என்று சொன்னால் இந்த விஷயத்தை 2ஆக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்க அந்நிய ஊரில் இருக்கிறீர்கள், போய் சேர்ந்து விட்டீர்கள். அப்போது கசருடைய சட்டம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அங்கு தங்கி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் எப்போது தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப போகிறீர்கள், தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், ஒரு வேலையாக நீங்கள் சென்றீர்கள், வேலை எப்போது முடியும், எப்போது ஊருக்கு கிளம்பலாம் உங்களுக்கே தெரியாது. ரிட்டர்ன் எப்போ போக போகிறோம் என்பதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவில்லை, உங்களுக்கே தெரியாது எப்போ கிளம்ப போகிறீர்கள். இன்று வேலை முடிந்து விட்டால் நாளை கிளம்பி விடுவீர்கள், நாளை வேலை முடிந்து விட்டால் அடுத்த நாள், அல்லது சில நேரம் வேலை முடிப்பதற்கு 1 மாதம் 2 மாதங்கள் கூட ஆகலாம். எனவே இப்படி எப்போது கிளம்ப போகிறோம் என்பது உறுதியாக இல்லை என்று சொன்னால், எத்தனை நாட்கள் நீங்கள் அங்கு தங்கியிருந்தாலும் அந்த அந்நிய ஊரிலே நீங்கள் கசர் செய்து கொண்டே இருக்கலாம். இந்த விஷயத்திலும் சொல்ல போனால் மாற்று கருத்து கிடையாது. திரும்பி வருவது எப்போ என்பது தீர்மானிக்கவில்லை, உங்களுக்கே தெரியாது என்று சொன்னால், எத்தனை நாட்கள் தங்கியிருந்தாலும் சரி, 6 மாதம் 1 வருடம் கசர் செய்து கொண்டே இருக்கலாம். இதற்கான ஒரு சில ஆதாரங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஹதீஸ், மேற்கூறப்பட்ட ஹதீஸ் 1090 புகாரி. அவங்க சொன்ன வார்த்தை என்ன? பயணியின் தொழுகை என்பது 2 ரக்காத். எனவே பயணி என்கிற இந்த பொதுவான வார்த்தை வந்திருக்கிறது. அதே போன்று எத்தனை நாட்கள் தங்கினாலும் கசர் செய்யலாம் என்பதற்கான ஒரு ஆதாரம் என்ன? தெளிவான இன்னொரு ஆதாரம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். என்ன சொல்கிறார்? நாங்கள் ரசூல் அவர்களோடு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்றிருந்தோம். மதீனாவை விட்டு பயணத்தை தொடங்கி மறுபடியும் மதீனா வந்து சேரும் வரை நாங்கள் 2 ரக்காத்தாக தான் தொழுது கொண்டிருந்தோம் என்று குறிப்பிடுகிறார். எத்தனை நாட்கள் எடுத்திருக்கும் அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், மதீனாவிலிருந்து சென்று மறுபடியும் திரும்பி வருவதற்குள். அதே போல் இப்னு அப்பாஸ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஒரு பயணி 2 ரக்காத்தாக தொழுகிறார், ஊரில் இருந்தால் 4 ரக்காத்தாக தொழுகிறார், இது என்ன, ஏன் இந்த மாற்றம் என்று சொல்ல இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் சுன்னத், இதுதான் வழிமுறை, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. முஸ்லிமின் 688வது அறிவிப்பு. அதே போல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார், இந்த ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவானது. ரசூல் அவர்கள் மக்காவை சுற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 நாட்கள் தங்கியிருந்தார்கள். 19 நாட்கள் ரசூல் அவர்கள் தங்கியிருந்தார்கள் மக்காவுக்கு அருகில். அப்போது ரசூல் அவர்கள் 2 ரக்காத்தாக தான் தொழுதார்கள் 19 நாட்கள். இது புகாரியின் 4299 4299. எனவே மக்காவில் ரசூல் அவர்கள் 19 நாட்கள் தங்கியிருந்தார். 19 நாட்களும் 2 ரக்காத்தாக ரசூல் அவர்கள் தொழுது வந்தார்கள். மக்காவில் தங்கியிருந்த நாட்கள், பயணத்தின் நாட்கள் அல்ல, தங்கியிருந்த போது. ஏன் என்று சொன்னால், திரும்பி எப்போ போக போகிறோம், கிளம்ப போகிறோம் தெரியாது. எனவே இப்படி இருக்க எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தொழுகலாம் என்று தெளிவாக பல சஹாபா பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இதில் கருத்து வேறுபாடு இல்லை என்பது ஒரு கருத்து. ஆனால் அதே நேரத்தில் கணித்திருக்கிறவர்களே, நீங்கள் அந்நிய ஊரில் எத்தனை நாட்கள் தங்க போகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்கிறீர். இன்று நாம் பொதுவாக என்ன செய்வோம், போகக்கூடிய டிக்கெட்டோடு ரிட்டர்ன் டிக்கெட் அதையும் வாங்கிக் கொள்வோம், ட்ரெயின் அல்லது ஃப்ளைட்டிலே சென்றால். எனவே என்ன அர்த்தம், எப்போது திரும்ப போகிறோம் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்திலேயே. எனவே இப்படி இருந்தால் 4 நாட்களுக்கு குறைவாக நீங்கள் தங்க விரும்பினால் அந்த 3 நாட்கள் நீங்கள் என்ன செய்யலாம், கசர் செய்யலாம். ஆனால் அங்கு போய் நீங்கள் 4 அல்லது 4 நாட்களை விட அதிகமாகவே தங்க போகிறீர்கள் என்று நீங்கள் ஆரம்பத்திலே தீர்மானித்து விட்டீர் என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்து நினைச்சக்கூடாது, கசரை செய்யக்கூடாது. போன அந்த நாளில் இருந்தே நீங்கள் எப்படி ஊரில் இருக்கும்பொழுது தொழுகிறீர்களோ அதே போன்றுதான் தொழுக வேண்டும். ஆம், நீங்கள் போகும் பொழுது 3 நாட்கள் அங்கு நீங்கள் தங்க போகிறீர்கள் அந்த அந்நிய ஊரில். 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் கிளம்பி விடுவீர்கள் என்று நீங்கள் தீர்மானித்திருந்தான். 4 நாட்களுக்கு குறைவான காலகட்டம் இப்படி நீங்கள் தீர்மானித்திருந்தால் அந்த 3 நாட்களும் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் கசர் செய்யலாம். இதற்கான ஆதாரம் என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிமுடைய 1352 1352 ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், ஒரு முஹாஜிர் மக்காவை விட்டுவிட்டு, இஸ்லாத்திற்காக மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்றவர்கள் முஹாஜிரின்கள், அவர்கள் மக்காவில் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, தங்கக்கூடாது. வந்து மக்காவில் என்ன செய்யக்கூடாது, தங்கக்கூடாது, அவர்களுக்கு ஹராம். இதுதான் சட்டம். ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு
எந்த ஊரை அல்லாஹ்வுக்காக விட்டு விட்டோமோ, புறக்கணித்து விட்டோமோ அந்த ஊரில் தங்கக்கூடாது. ஆனால் ஹஜ் செய்வதற்கு வந்தாகணுமே. எனவே ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஹாஜிர் மக்காவில் ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்காக 3 நாட்கள் வசிக்கலாம், 3 நாட்கள் தங்கலாம் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? 3 நாட்கள் தங்கினால் அதை தங்குவதாக கருதக்கூடாது. மார்க்க ஒளியில் அதை என்ன நினைக்க வேண்டாம், அங்கு மக்காவில் வசித்து விட்டார், தங்கிவிட்டார் என்று சொல்ல முடியாது. அந்த 3 நாட்களும் பயணம் மாதிரி தான், அந்த குறைவான காலகட்டம். ஆம், 4 நாட்கள் 4 நாட்களை விட அதிகமாக தங்கினால் மக்காவில் இவர் 4 நாட்கள் 5 நாட்கள் தங்கினார் என்று சொல்லப்படும். மார்க்க ஒளியில் தமிழில் தங்குகிறார் என்று நாம் எல்லா இடத்திலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மார்க்க ஒளியில் ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு சட்டம் என்ன? முஹாஜிர் மக்காவில் தங்கக்கூடாது. ஆனால் இந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார், தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மக்காவில் ஹஜ்ஜுடைய கடமைகளை 3 நாட்கள் தங்கலாம். என்ன அர்த்தம்? 3 நாட்கள் தங்கினால் அது பயணம் மாதிரி தான் கருதப்படும். அந்த முஹாஜிருக்கு மக்காவில் வசித்ததாக அல்லது தங்கியதாக கருதப்படாது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சில அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பாக இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் அவர்கள் 3 நாட்களை விட அதிகமாக, 4 அல்லது 4 நாட்களை விட அதிகமாக ஒருவர் தங்க விரும்பினால் அவர் ஆரம்பத்திலிருந்தே முழுசாக தான் தொழ வேண்டும். 3 நாட்கள் தங்க போகிறேன் என்று அவர் தீர்மானித்திருந்தால் அந்த 3 நாட்கள் கசர் செய்யலாம் என்பது இந்த அறிஞர்களுடைய கருத்து. இந்த விஷயத்தில் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், பயணம் என்று சொன்னாலே நீங்கள் தீர்மானித்து போனாலும் சரி, ஆரம்பத்தில் எத்தனை நாட்கள் என்று ஃபிக்ஸ் பண்ணாமல் போனாலும் சரி, பயணம் என்று சொன்னாலே 2 ரக்காத் தொழுகலாம் என்று ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் தொழுகை விஷயத்தில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும், பேணுதலாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக்குடைய கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 நாட்களை விட குறைவாக தங்கினால் கசர் செய்யலாம். 4 அல்லது 4 நாட்களை அதிகமாக தங்க போகிறோம் என்று தீர்மானித்திருந்தால் கசர் செய்யக்கூடாது. தீர்மானிக்கவே இல்லை, எத்தனை நாட்கள் அங்கு இருக்க போகிறோம் நமக்கே தெரியவில்லை என்று சொன்னால் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் கசர் செய்யலாம் என்பதுதான் எல்லா அறிஞர்களுடைய கருத்தாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஜமா சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்க்கலாம்.